நிர்வாகிகள் மக்களுக்கு இடையூறு கொடுக்காத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்போம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை. இப்படி மதுரை தெற்கு தொகுதியில் ஆவேசமாக பேசி வருகிறார் எம்எல்ஏ கோபிசன். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றா? கோபிசன் இப்படி கொள்கை பேசும் அதே வேளையில் அதே கட்சியைச் சேர்ந்த திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவும் அமைச்சருமான சிடிஆர் நிர்மல்குமார் செய்த செயல் இப்போது மதுரையில் புயலை கிளப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல ஆண்டுகாலமாக பின்பற்றப்படும் ஆகம விதிப்படி மதியம் 1 மணிக்கு நடை சாத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று அமைச்சர் நிர்மல்குமாரின் வருகைக்காக 1 மணி கடந்தும் நடை திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அமைச்சருக்காக இறைவனின் விதியை மாற்றுவதா என அங்கேயே கொந்தளிக்க தொடங்கிவிட்டனர். மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்று கோபிசன் ஒரு பக்கம் முழங்குகிறார். ஆனால் அமைச்சரின் வருகைக்காக கோவிலின் நடைமுறையை மாற்றி பக்தர்களுக்கு இடையூறு செய்திருப்பதை அவர் தட்டி கேட்பாரா? யார் தவறு செய்தாலும் விடமாட்டோம் என்று சொன்ன கோபிசன் தன் சக கட்சி அமைச்சரின் இந்த செயலுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்? இப்போது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பக்கம் திரும்பியுள்ளது. கொள்கை ஒரு பக்கம், அமைச்சரின் செயல் ஒரு பக்கம் என முரண்படும் இந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய் அதிரடி நடவடிக்கை எடுப்பாரா? மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சியில் விஐபி கலாச்சாரம் தலை தூக்குவது சரியா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நிர்வாகிகள் மக்களுக்கு இடையூறு கொடுக்காத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தளபதியோட தலைமையில் மக்களாட்சி நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கனால நம்மளுடைய நிர்வாகிகள் பேசுகிற ஒரு பேச்சாக இருந்தாலும் செயல்படுற ஒரு செயலாக இருந்தாலும் ரொம்ப பார்த்து கண்ணியமான முறையில் செயல்படணும்.